ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்நாடு ஸ்பெஷல். எப்போவுமே நம்மக்கிட்ட கீரை இருந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுறது ஓகே இன்றைக்கி நம்ம கீரை குழம்பு செய்யலாம், இல்லைனா கீரை பொரியல் செய்யலாம் அப்படின்னா. ஆனால் இந்த தடவை இது ரெண்டுமே செய்யாமல் நம்ம கீரை கூட்டு செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸி அண்ட் சாதத்துக்கு செம்மையாக இருக்கும் இந்த காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா வீடியோ எண்டில் இதோட டிப்ஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா கீரை எப்போவுமே கழுவிட்டு தான் கட் பண்ணணும், மறந்துட்டு கட் பண்ணிவிட்டு கழுவிட்டோம். ஸோ அதனால் நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க. ஒரு கட்டு சிறுகீரை போதுமானதாக இருக்கும். இது தாராளமாக 5 பேர் சாப்பிட்லாம். இப்போ ஒரு குக்கரில் ஒரு 20 ml எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, அதே மாதிரி 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரா சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவான அளவு பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு 7 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நான் 3 பச்சை மிளகா 3 வரமிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுல்லாகவே பச்சை மிளகா இல்லைனா ஃபுல்லாகவே வரமிளகா சேர்த்துக்கலாம். கூடவே 4 இனுக்கு கறிவேப்பிலை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். காரம் கம்ப்ளீட்டாகவே உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து தான். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் குறைச்சிக்கலாம். ஒரு கட்டு கீரைக்கு 2 கைப்பிடி அளவு துவரம் பருப்பை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சிட்டேன். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பருப்போட அளவு எனக்கு கரெக்டாக தெரியலன்னு நினச்சிங்கன்னா வீடியோ எண்டில் டிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பருப்பு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் ஒரு கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் போல் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா துருவன தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரிஞ்சு வச்ச கீரையை இது கூட சேர்த்துட்டு இது போல் நல்லா கலக்கி விடுங்க. 5 நிமிஷம் கொதிச்சா போதும், ரொம்ப அதிகமாக வேண்டாம். இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு நான் 5லேருந்து 6 விசில் விட போகிறேன். நீங்கள் பொதுவாக பருப்பு குழம்புக்கு எவ்வளோ விசில் விடுவீங்களோ அது கரெக்டாக இருக்கும். எனக்கு 5 விசில் போதுமானதாக இருந்தது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இது நீங்கள் கடைய வேண்டாம், தாளிக்க வேண்டாம், சாதத்து கூட சாப்பிட்டா மட்டும் போதும். சுடு சாதத்துக்கு இந்த கீரை கூட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் நெய் இல்லைனா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடுங்க, இன்னும் செம்மையாக இருக்கும். உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு ஸ்பெஷல். பாய்.